வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரனுக்கு 7 நாட்கள் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் அவரிடம் சில முக்கியமான வாக்குமூலங்களும் வீடியோ மூலமாக பெற்றுள்ளார்கள் சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள். யார் அந்த சார் என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி சட்டசபையிலும் கவன ஈர்ப்பு தீர்மானம் மூலமாக கொண்டு வந்த நிலையில் அதற்கு ஒட்டுமொத்த எதிர்ப்புகளும் தற்பொழுது மக்கள் மத்தியில் ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடியவரை யார் என்பதை நீதிமன்றம் கண்டுபிடித்து தர வேண்டும் என்று மக்கள் கடுமையான போராட்டத்தை நடத்தக்கூடிய வகையிலும் அமைந்தது. இந்த நிலையில்தான் ஞானசேகரனுக்கு பின்னால் இருக்கக்கூடியது 6 பேர் என்றும் அதில் 6 பேரும் சாரா அல்லது அதில் ஒருவர் மட்டும்தான் முக்கிய நபராக இருக்கக்கூடிய அந்த சாரா என்ற கேள்விகளும் தற்பொழுது முன்வைக்கப்பட்டுள்ளது. வீடியோ மூலமாக அனைத்து நபர்களது பெயர்களையும் கூறிவிட்டார். குறிப்பாக அதில் 2 பெயர்கள் மட்டும் தற்பொழுது வெளிவந்துள்ளது. குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களது பெயரும் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியன் அவர்களது பெயரும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. நீதிமன்றத்தின் விசாரணை இன்று மாலை அல்லது நாளை காலை விசாரணையின் பொழுது அனைத்து நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜராவார்கள் வாக்குமூலத்தின் அடிப்படையில். அதன் பிறகு நிச்சயமாக அந்த சார் யார் என்ற வெட்ட வெளிச்சத்திற்கு வரக்கூடும். அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், பொதுவெளியில் கொடுக்கலாமா, இது போன்ற தவறுகளை செய்யக்கூடியவர்கள் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான். அவர்களை பொதுவெளியில் நிறுத்தி என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை கூறுங்கள். தற்பொழுது திமுகவினர்களாக இருந்தால் தமிழகத்தின் ஆட்சியவே கலைக்கலாமா என்பதையும் மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஞானசேகரன் கடந்த 15 வழக்குகளில் சிக்கி ஜாமீனில் வெளியே வந்து பிரியாணி கடையை நடத்தியதும், குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களையும் வேலை ஆட்களையும் தவிர யாரும் செல்ல முடியாது. இப்பேற்பட்ட சூழலில் அவர் எப்படி சென்றார்? இதற்கு பின்புலமாக ஆளும் கட்சியின் தரப்பு இருக்கிறது என்று எடப்பாடி போராட்டம் நடத்தியதற்கு நிச்சயம் இதற்கான பதிலையும் காவல்துறையினர் மூலமாக சிறப்பு புலனாய்வுத்துறை அதிகாரிகள் கண்டுபிடித்து விட்டார்கள். நிச்சயம் நாளை காலை தெரிந்துவிடும் அந்த சார் யார் என்பது. அவருக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், குறிப்பாக சபாநாயகராகவோ அல்லது அமைச்சராகவோ இருந்தால் நிச்சயம் அவருக்கு உயர்பட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கூறப்படுகின்றன. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.